இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறீங்கன்னா டுடே டாஸ்க் எஸ்பிஓல எப்படி நம்ம கம்ப்ளீட் பண்றது அப்படிங்கிறத ஷார்ட்டா பார்க்க போறோம். ஷார்ட்டா சொல்ல போறேன். நீங்களும் நல்லா ஷார்ட்டா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கு முக்கியமா நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க குரோம் ப்ரௌசர் யூஸ் பண்றது ரொம்ப சேஃப், ரொம்ப நல்லது. அது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கு. ஸோ குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி எஸ்பிஓ portal.org.in அப்படிங்கிறத போட்டு உங்களுடைய ஐடியை ஓபன் பண்ணிக்கோங்க. அதான் ஃபர்ஸ்ட். நான் இப்ப பண்ணிட்டு உங்களுக்கு மறுபடியும் காட்டுறேன். ஓகே கைஸ், இப்போ என்னோட ஐடி ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் டேஷ்போர்ட் அப்படிங்கிறத டச் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி கீழே உங்களுக்கு வரும். இதில் இங்கே நீங்கள் ஸ்டார்ட் பண்ண வேண்டிய டேட் போட்டிருக்கு. எனக்கு 4th ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ நான் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நான் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி என்னோட டாஸ்க் வாலெட்டில் பாருங்கள் 0 இருக்குது. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா டுடே டாஸ்க் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அந்த டுடே டாஸ்க்கை ஃபஸ்ட்டு டச் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? டச் பண்ண உடனே இப்படித்தான் வரும். இது இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் குரோம் ப்ரௌசருக்குள்ள போய்க்கோங்க. அண்ட் அமேசானின் சாரி ஓகே, அமேசான் இன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்டு ஓப்பன் அமேசான் அஃபிஷியல் வெப்சைட்டை தான் நீங்கள் ஓப்பன் பண்ணி பண்ணணும். நீங்கள் உங்களுடைய அமேசான் ஆப்பை யூஸ் பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு. அது பண்ணிங்கன்னா தெரியாது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா பாருங்கள், நான் ஒவ்வொன்றா பண்ணியே காமிக்கிறேன். இது ஏன் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் அப்படின்னா, குரோம் ப்ரௌசரில் மட்டும்தான் இந்த மாதிரி சிம்பிள்ஸ் வரும். ஓகேங்களா? இது கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும். அது என்னென்னங்கிறது இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ப்ளஸ் அப்படிங்கிறத நீங்கள் டச் பண்ணிக்கிறீங்க. ஓகே, நான் ப்ளஸ்ஸுங்கிறத டச் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ அடுத்த ஒரு இது ஓப்பன் ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம். ஓகே, இப்போ நம்ம இந்த இதுலேயும் அமேசான் இன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். இப்போ நான் அமேசான் இன் ஏற்கனவே இங்கே நான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அமேசான் இன் செலக்ட் பண்ணியாச்சு. இதில் நிறைய வரும். இந்த நிறையெல்லாம் ஒன்றும் பண்ணிடாதீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஃபஸ்ட்டு ஒரு இது இருக்கும், அமேசான் ஆன்லைன் அட் அமேசான் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஷாப் ஆன்லைன் அட் அமேசான் இந்தியா. ஓகேங்களா? அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ண உடனே இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வரும். நிறைய ப்ராடக்ட்ஸில் நீங்கள் எதை வேணாலும் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ செலக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மினி டிவி அப்படிங்கிறத நான் இது பண்ணுறேன். ஓ சாரி, இதை பண்ணக்கூடாது. ஓகே, மொபைல்ஸ் அதையவே பண்ணிக்கலாம். ஓகே, இதில் மேலே தள்ளி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு மொபைலை செலக்ட் பண்ணணும். பர்டிகுலராக ஏதாவது ஒரு ஐட்டத்தை. ஓகேங்களா? இப்போ எதை நம்ம பண்ணலாம்? சிம்பிள் ரியல்மி. ஓகே, இந்த ஐட்டத்தை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். இது என்ன ரியல்மி ஒரு ஃபோனை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். 11,998 ரூபா. இதை நம்ம வாங்க போகிறதில்ல. பட் என்ன அப்படின்னா, இந்த ஃபோனுக்கு உண்டான யூஆர்எல் இங்கே இருக்குது. ஓகேங்களா? மேலே இருக்குது. இதுக்காக தான் நான் அமேசானை சாரி குரோமை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். இப்போ அந்த அந்த யூஆர்எலை லைட்டாக டச் பண்ணுறீங்க, அவ்வளோதான். டச் பண்ண உடனே இந்த மாதிரி காப்பி, இங்கே பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணக்கூடிய ஆப்ஷன் இருக்குது. இந்த காப்பி பண்ணக்கூடிய ஆப்ஷனை கரெக்டாக டச் பண்ணிட்டீங்கன்னா காப்பி ஆகிடும். ஓகேங்களா? காப்பி ஆன உடனே ஒன் ஸ்டெப் அப்படியே பேக் வரீங்க. ஓகே, பேக் வந்தாச்சு. இப்போ இந்த இடத்துல கவுண்டிங் இருக்குது பார்த்தீங்களா? ஒரு சின்ன ஸ்கொயரான பாக்ஸ்க்குள்ளே மேலே ப்ளஸுக்கு பக்கத்தில் இருக்குது. ஸோ அந்த கவுண்டிங்கை டச் பண்ணுறீங்க. டச் பண்ணிங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு போர்ட்டல் ஓப்பன் பண்ணோம் இல்லையா, அது இங்கே வந்துருச்சு. ஸோ அதை டச் பண்ணிங்கன்னா அது ஓப்பன் ஆயிரும். ஓகே, இப்போ ஓப்பன் ஆயாச்சு. மறுபடியும் நம்மளுடைய ஐடிக்குள்ளே வந்துட்டோம். ஓகேங்களா? ஸோ இது அப்படியே மறுபடியும் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே 3 ஆப்ஷன் மட்டும் காலியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ டைட்டில் என்ன அப்படின்னா அமேசான். ஏன்னா நம்ம அமேசான் தான் இப்போ ட்ரை பண்ணியிருக்கோம். அதை டைப் பண்ணிக்கோங்க. கவனமாக இருங்க. அதில் வேறு எதுவும் டாட்டோ எதுவுமே விழுந்துடக்கூடாது. எனக்கே இப்போ டாட் விழுந்துச்சு, நான் அதை அழிச்சிட்டேன். ஓகேங்களா? சூஸ் டைப்.
சூஸ் டைப்பில் வந்துட்டு நம்ம எந்த இதில் போயிருக்கோம், இப்போ நம்ம வெப்சைட்குள்ளே தான் போயிருக்கோம். ஸோ வெப்சைட்டை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்துட்டு யூஆர்எல். யூஆர்எல்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க, சிம்பிள். இதை வந்துட்டு அப்படியே இதை டச் பண்ணுறீங்க, பேஸ்ட் பண்ணுறீங்க, வேறு எதையுமே பண்ணாதீங்க. உங்களுக்கு எதாவது டவுட்டாக இருந்துச்சு, இது அமேசான் தானா அப்படின்னு சொல்லி டவுட்டாக இருந்துச்சுன்னா ஒரு தடவை இதை அப்படியே ஃபுல்லாக அழிச்சிட்டே வந்தீங்கன்னா கடைசியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அமேசானுங்கிற வேர்டு வந்துட்டு அதில் இருக்கும். பார்த்தீங்களா, இருக்குது. ஸோ அதை வந்துட்டு மறுபடியும் ஒரு தடவை ஃபுல்லாக அழிச்சிட்டு மறுபடியும் ஒரு தடவை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு டவுட் கிளியர், அவ்வளோதாங்க. இதை வந்துட்டு சப்மிட் அப்படிங்கிற இதை வந்துட்டு கரெக்டாக கொடுத்துட்றீங்க. நீங்கள் பண்ண போகிறது 3 ஆப்ஷன் தான். அதுக்கு முன்னாடி பொருளை செலக்ட் பண்ணுறது தான் உங்களோட வேலை. கரெக்டாக அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல சப்மிட் அப்படிங்கிறத தந்துடுறீங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சு. டாஸ்க் ஹேஸ் பின் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட் அண்ட் பேமெண்ட் ₹5 ஆல்சோ ஆடட் டு யுவர் ஒர்க்கிங் வாலெட். ஓகேங்களா? யுவர் நெக்ஸ்ட் டாஸ்க் வில் பி அலௌடு அண்ட் தேர்ட் டே ஆஃப்டர் திஸ் ஃப்ரம் சப்மிஷன். அதாவது இன்னும் நீங்கள் 3 நாள் கழிச்சு தான் நீங்கள் உங்களுடைய டாஸ்க் கவுண்ட்டு பண்ண முடியும். அது வரைக்கும் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்துட்டு ₹5 வந்துட்டு இப்போ ஆட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டாங்க. சரி, அது ஆட் ஆயிடுச்சா இல்லையான்னு பார்க்கலாம். மறுபடியும் உங்கள் நேமை டச் பண்ணிங்கன்னா போதும். அங்கே வந்துட்டு டேஷ்போர்டுன்னு ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ அந்த டேஷ்போர்டை டச் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் அப்படி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க் வாலெட்டில் ₹5 ஏறியாச்சு. நம்ம டாஸ்க் வந்துட்டு நல்லபடியாக பண்ணியாச்சு. இவ்வளோதாங்க. இதுதான் சிம்பிளான விஷயம். இதில் வேறு ஒன்றுமே விஷயமே கிடையாது. ஸோ வந்துட்டு நீங்கள் எல்லாருமே ஈஸியாக பண்ணலாம். டாஸ்க் வாலெட் டாஸ்க்கு ஈஸியாக பண்ணலாம். எஸ்பிஓ தரது எல்லாமே ஸ்பீடாக பண்ணலாம். நான் வீடியோ போட்டதுனால கொஞ்சம் உங்களுக்கு லேட் ஆகிற மாதிரி இருக்கும். பட் வீடியோ போடல அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஓகேங்களா? 30 செகண்ட்ஸ் தான். நான் இது 2வது ஐடி பண்ணுறேன். பண்ணியாச்சு. சூப்பராக இருக்குது. நீங்களும் பண்ணுங்கள். தேங்க்யூ.